ஹலோ குக்கீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இது இன்ட்ரோவை சொல்ல வேணாம், அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்தது சொல்லுங்கள். பிகாஸ் இது வந்து நான் ரொம்ப யோசித்து எடுத்த கதை. அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கள, எனக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட், அதெல்லாம் விட எனக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ரியலாக இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுவே எனக்கு போதும். ஓகேவா? நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு சொல்லலான்னு நினச்சேன். ஸோ இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது. ஓகேவா? சொல்லுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் 3 days 4 days கூட ஆகலாம் போடுறதுக்கு. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது நீங்கள் தான் காலேஜ் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரோ ரொம்ப அப்படியே டயர்டான மாதிரி நின்றுட்டுருக்காங்க. யார்? ரொம்ப நேரமாக நம்ம வீட்டை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்களே. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி தான் போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு எதாவது வேணுமா? எதுக்கு நீங்கள் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? இல்லை, எனக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா? எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டாக சொல்லிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் உங்கள் வாட்டர் கேன்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழ போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு நிழல்ல உங்கள் வீட்டிலேயே உட்கார வைக்கிறீங்க. உள்ளலாம் இல்லை, வெளியிலேயே. சார் ஓகே தான், நீங்கள் இருங்க, இந்த தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் அவன் தண்ணியை குடிக்கிறான். ரொம்ப நன்றி. அம்மா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் சியோல்லேருந்து வரேன். எனக்கு எந்த வீடு எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி அனாதை மாதிரி தான் இங்கே வந்திருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஏதாவது படத்தில் பார்த்தியா? ஆ ஆமாம், இந்த படம் ஞாபகம் இல்லை, உங்களை நான் பார்த்துருக்கேன். என் கதையை கேட்டால் நீயே சிரிப்ப. எனக்குன்னு யாரும் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ரோலில் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் என்னோடய அழகை பார்த்துட்டு என்னை ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்க கூப்பிட்டாங்க. நானும் போனேன். அப்புறம் படம் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு மூவி ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஆசை. அதனால் நான் என் லைஃப் டைம் சேவிங்ஸ் தென் கொஞ்சம் லோன் வாங்கி பெரிய பட்ஜெட் படமாகவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ன கிளாஷ் ஆகிட்டு என்னால் படம் பண்ண முடியல. என்னாச்சு? அது ஸ்டண்ட் மாஸ்டருக்கு அடிபட்டுச்சு. கொஞ்ச நாளில் வேற ஒருத்தவங்களை போட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சரியான சண்டை. அதுக்கப்புறம் அந்த படமே நிறுத்த வேண்டிய சுச்சுவேஷன். போட்ட காசு எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கியிருந்த லோனுக்கு என்கிட்ட இருந்த வீடு, காரு எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டேன். இப்போ எனக்குன்னு போகிறதுக்கு இடமே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி நான் எங்கே போகிறேனே தெரியாமல் போயிட்டு இருக்கேன். சாப்பிடக்கூட இல்லை. அதான் எப்படி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க. ஏன்னா நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸு இந்த மூவிஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதில் இவனை பார்த்துருப்பீங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜிம்மன் தான். அப்போது நான் ஒன்று கேட்கவா? கேளு. நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். ஆக்சுவலாக நானும் தனியாக தான் இருக்கேன். இதுதான் என் வீடு. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதும் எங்கள் வீடு தான். ஆக்சுவலாக அங்கே ரெண்ட்டுக்கு விடுறதுக்காக நாங்கள் அந்த வீடை காலியாக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வேணால் அங்கே தங்கிக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன் மற்றதை. கிட்ட ரெண்ட் கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்லை. உன் பேர் என்ன? என் பேர் ஒயன். ஒயன். இட்ஸ் ஓகே. நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கோங்க. நான் ஆக்சுவலாக பார்ட் டைம் வேலை போயிட்டுருக்கேன்.
ஸோ அதில் கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வயன், என்ன சொல்கிற? இதனால் உனக்கு எதுவும் பிரச்சனை வராதா? இதுவும் வராது, நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் எங்கள் அண்ணன் பைக். நீங்கள் வேணால் இதை எடுத்து ஓட்டுங்க. வேலைக்கு போகிறதுனா போங்க, உங்கள் இஷ்டம். உங்களால் முடிஞ்சால் போங்க, இல்லைன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ என்ன வேணால் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் பார்த்து சிரிக்கிறான். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில பேருக்கெல்லாம் மனசே வராது. நீ ரொம்ப ரேராக இருக்க வான். நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் அந்த ரூமை போயிருங்க, நான் இருங்க சாவி எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த வீடு லைக் ஒரு பேச்சுலர் தங்குற மாதிரி ஒரு நல்லாவே இருக்குது அந்த வீடு. ரொம்ப தேங்க்ஸ் வயன். இட்ஸ் ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பிட்றதுக்கு எதாவது கொண்டு வரேன். ஸோ அப்படியே போயிட்டு நீங்கள் லைக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ பிரெட் டோஸ்ட் அந்த மாதிரி லைக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்து வந்து பார்த்தா ஜிமினை காணோம். ஜிமின், ஜிமின் எங்கே இருக்கீங்க ஜிமின்? ஸோ அப்படியே லைக் ஜிமினை தேடிக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தா அவன் அப்படியே ரெஸ்ட் ரூமில் சவுண்ட் கேட்குது. ரெஸ்ட் ரூமில் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. ஜிமின், நீங்கள் ஓகேவா ஜிமின்? ஸோ அப்படியே நீங்கள் கதை ஓப்பன் பண்ணுறீங்க. லைக் தாப்பால்லாம் போடல. பார்த்தா லைக் அப்படியே மயங்கி விழுந்து கிடக்கான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ டக்குன்னு ஒன்று தூக்கிட்டு லைக் தண்ணி தெளித்து எழுப்புறீங்க. வயன், நீ எப்படிங்க? இல்லை உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா நீங்கள் இங்கே மயங்கி கிடைக்கிறீங்க. ஓகே தானே நீங்கள்? இல்லை சாப்பிடல. ஐம் சாரி லேட் பண்ணதுக்கு. வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கை கொடுத்து லைக் அப்படியே ஷோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. தென் ஃபுட்டும் கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ பசி போல் அந்த புள்ள அப்படியே சாப்பிட்டுடுச்சு எல்லாத்தையுமே. சரி ஓகே தானே, உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா? நீ இவ்வளோ பண்ணுறல அதுவே போதும் வயன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துடுறீங்க. ஜிமின் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். ஸோ இப்படியே வந்து ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. ஹீஸ் ஃபைன் நவ். நீங்கள் இப்போ காலேஜுக்கு கிளம்பிகிட்ருக்கீங்க. அங்கே ஜிமின் வந்துட்டான். லைக் அந்த பைக்கில் தான் நீங்கள் பைக் சாவியுமே கொடுத்துருப்பீங்க. அப்படியே திருவிட்டு நிற்கிறான். என்ன வயன், தொண்டை சரியில்லையா? இல்லை சார், எங்கே போகிறீங்க? ஒன்றும் இல்லை, நீ காலேஜ் போகல, உனக்கு ஹெல்ப் பண்ணதான். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் ஏறி உட்காருங்க. ஸோ இந்த ரூட்டு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரியாதுன்றான். ஸோ நீங்கள் அந்த ரூட் சொல்கிறீங்க. அவன் இட்டு போய் விட்றான். நீங்கள் விட்டு லைக் கீழே இறங்கினோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, எப்போவுமே ஒன்றா தான் போவீங்க. ஏய் வயன், யாரடி இது, செம்மையாக இருக்கான். சும்மா ரெடி, நீ வேற. தேங்க்ஸ் ஜிம்மன், நீங்கள் போங்க, உங்களுக்கு வழி தெரியும்ல. எல்லாமே மெமரி பவர், ஐ நோ. நான் போயிட்டு வரேன், ஈவினிங் வரேன். டைமிங் என்ன? 4 o'clock. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போகிறான் சிரிச்சிட்டு. மச்சி சொல்லவே இல்லை பார்த்தியா, செம்மையாக கரெக்ட் பண்ணிட்ட. செம்மையாக இருக்காண்டி, எனக்கும் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறா. குன்று ஒன்று. அது யாரடி அது? அது ஏன் ஆள். ஓ ஆளா? பாத்தியா? ஏய், இவன் அமைதியாக இருக்கிறான்னு நினச்சிட்டு இருந்தோம், சிங்கிளாக இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தானே தெரியுது உங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுருக்கான்னு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. பிகாஸ் லைக் அவனை மாதிரி ஒரு அழகான ஒரு பையன் கிடைக்குமா? ஸோ நீங்கள் அவன் மட்டும் சிங்கிளாக இருக்கான்னு சொன்னால் உடனே அவளுங்க கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாளுங்க. உங்களுக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு ஜெலஸ். ஸோ நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க. ஸோ அவாய்ட் பண்ணிப்பாளுங்க அவளுங்க கொஞ்சம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே லைக் கிளாஸ்லாம் கவனிச்சிட்டு எப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஜிமின் தான் கரெக்டாக 4 மணிக்கு வந்து நிற்கிறான். நீங்கள் ஒரு லைக் 4:30க்கு வந்திருப்பீங்க. இப்போ தான் பார்க்குறீங்க ஜிமின் நின்றுட்டுருக்கான். ஐயோ, நம்ம வழக்கம் போல் 4:30க்கு வந்துட்டோம், அவன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. சாரி ஜிமின். இட்ஸ் ஓகே. அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க? நானா 3 o'clock. உங்களை நான் 4 o'clock தானே வர சொன்னேன். இல்லை, தோணுச்சு.
சரி ஓகே, ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைக் உங்களை வீட்டாண்ட விட்டுட்டு உங்களை ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்ருக்கான். தேங்க்யூ. ம் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஸோ அவன் போயிட்டான். நீங்கள் லைக் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சமைச்சு அவனுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அவன் டிவி தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். வாயன், தேங்க்யூ ஸோ மச் வாயன். நான் எப்படி தான் இந்த நன்றி கடனை தீர்க்க போகிறேனே தெரில. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே உங்கள் ஐ டு ஐ பார்க்குறான். நீங்கள் லைக் அவன் சாப்பிட்றான்ல அதை பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. ஹீ இஸ் லுக்கிங் இன் டு யுவர் ஐஸ். அப்படியே கண்ணோட கண்ணு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கீழே குனிஞ்சிடுறீங்க. ஒரு ஃபீலிங் ஷை. அப்படியே உங்கள் அப்படியே சீஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு. என்ன இப்படி பார்த்துட்ருக்கான், விட்டா முழுங்கிடுவான் போல். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் ஐஸை எடுக்கவே இல்லை. ஜிமன் எதுக்கு அப்படி பார்க்குற? நத்திங், நீ ரொம்ப அழகாக இருக்க வாயன். ஜிமன் ஸ்டாப் ஜிமன், நீ என்னை ப்ளஷ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க. உண்மையாக தான் சொன்ன வாயன், நீ ரொம்ப அழகாக இருக்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ ஜிமன் அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். நீங்கள் லைக் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும், நைட்டு தூங்கியிருப்பீங்க. ஸோ லைக் யாரோ அப்படியே வந்து உங்கள் ஜன்னல் வழியால் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஆனால் ஒரு மாதிரி அனீஸியாக இருக்குது. லைக் நம்மளுக்கே தெரியும், தூக்கத்தில் இருந்தாலும் யாராவது நம்மளை பார்த்துட்டு இருந்தா வி கேன் ஃபீல் தட் ரைட். ஸோ அப்படியே அந்த மாதிரி ஃபீலாக இருக்குது. லைக் நீங்கள் கண் முழிச்சு பார்க்குறீங்க, அந்த ஜன்னல் சைடு யாருமே கிடையாது. வயன், நீயா ஏதாவது யோசிச்சுட்ருக்கடி பைத்தியம், படு, காலைல காலேஜ் இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துறீங்க. ஸோ அப்படியே அந்த உருவம் அப்படியே தான் நின்று உங்களே தான் பார்த்துட்ருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட்டு மார்னிங் இப்போது ஜிமன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே வரீங்க. ஜிமன், நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்க? 1 hour. வந்து கூப்பிட்ருக்கலாம்ல. நீ ரெடி ஆகிட்ருப்பல்ல, உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, அதான். ஐயோ ஐயோ, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். வயன், இன்னைக்கு நம்ம வேற எங்கேயாவது வெளில போகலாமா? வெளியிலையா? எங்கே? பீச்? நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் அதை சொல்கிறீங்க. பீச்சுக்கு ரூட்டு அவன் புதுசு இல்லை, ஸோ அதனால். அதுக்கப்புறம் பீச்சுக்கும் போயாச்சு. காலைல கொஞ்சம் வெயிலாக இருக்கும். அந்த இடத்துல லைக் அந்த கொடை மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே 2 பேர் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஏன் உன்னை பற்றி சொல்லு, இன்னும் நிறையா கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நானா, எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. எங்கள் அண்ணா இருந்தான், இப்போ இல்லை, அவன் இறந்துட்டான். அதனால் என்னை ரொம்ப பொத்தி பொத்தி பார்க்குறாங்க. நாங்கள் ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோயேன். சாப்பாடுக்கு அதுக்கெல்லாம் எதுக்குமே பஞ்சம் கிடையாது. நான் கஷ்டத்தையே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி வளர்ந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அடம்பிடிச்சி ஊர்லேருந்து நான் தான் இங்கே வந்து படிக்கிறேன்னு. அப்பா அம்மாவும் சரின்னு விட்டாச்சு. அப்பா வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வயன், ஆர் யூ சிங்கிள் ஆர் கமிட்டட்? சிங்கிள் தான். ஏன் சார், நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? நானா, ஃபர்ஸ்ட்டு ஒரு லவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பிரேக்கப் ஆகிடுச்சு. என்ன, ரியலி? எதனால்? அவள் சரிப்பட்டு வரல. நான் சொல்கிறத கேட்காம எப்போ பார்த்தாலும் என்னை எடுத்து பேசிக்கிட்டு அவள் இஷ்டத்துக்கு தான் இருந்தா. அதனால தான் எனக்கு அவளுக்கு செட் ஆகலைன்னு பிரேக்கப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. இவ்வளோ நாள் எப்படி நீ சிங்கிளாக இருக்க? ஏன்னா நீ ரொம்ப அழகாக இருக்க. இந்நேரம் நான் இருந்தேன்னா உன்னை எப்போயோ கடத்திட்டு போய் கட்டி இருந்திருப்பேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரியாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமின், இப்போல்லாம் பேசாத, நான் தான் சொல்லியிருக்கேன்ல. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சொல்கிறல, சீக்ஸ்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. வயன், ஏதோ ப்ளஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. போங்க ஜிமன்,
ஆக்சுவலா உங்களுக்குமே ஜிமின் மேல ஒரு க்ரஷ். நீங்க அந்த சீரிஸு அந்த மாரி படம்லாம் பார்க்கும்போது அவ்ளோ இஷ்டம். இப்போ உங்க பக்கத்திலேயே இருந்தா விடுவாங்களா சொல்லுங்க? ஸோ, அதனால உங்களுக்கு அவன பார்த்ததுலேருந்து அவ்ளோ ஒரு ஃபீலிங்ஸ் அவன் மேல. ஸோ, இப்படியே வந்து லைக் உங்களுக்கு காலேஜில விட்டு போறான். நீங்களும் ஏதோ எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டீங்க கிளாஸ்க்குள்ள. இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கலாய்க்கிறாளுங்க. நான் தான் பார்த்தனே, காலேஜை தாண்டி தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாளுங்க. நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஆமா அவன் கூட போனேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆஹா, இப்போ மூவி, அப்புறம் படம், அப்புறம் வயன் அப்படின்னு சொல்றாளுங்க. ஏய் சும்மாவே இருக்க மாட்டீங்களாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசுறதுக்கு போனோம். பேசுறதுக்கா போனீங்க? ஏன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்காளுங்க. ஸோ அங்கே வந்து மேம் திட்டுறாங்க, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வாய் மூட்டு உட்காராளுங்க. ஸோ இப்படியே வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் அதே மாதிரி ஸோ நீங்கள் ஜிம்மன் வீட்டுக்கு எப்பவும் போல் இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ ஜிம்மனை காணோம். நீங்கள் அந்த ஃபுட்டை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் ஜிம்மன் நீங்கள் அந்த பிளேட்டை வச்சுட்டு அப்படியே தேடுறீங்க. ஸோ நீங்கள் அந்த ஷோஃபா கிட்ட போயிட்டு இப்படி திரும்புறீங்க. ஜிம்மன் டக்குன்னு வந்து மூஞ்சிக்கிட்டு காட்டுறோம் லைக் அவன் ஃபேஸை. நீங்கள் அப்படியே பயந்து அப்படியே சாஞ்சிடுறீங்க அந்த ஷோஃபா மேலே. அவன் உங்கள் மேலே ஹோவர் ஆன மாதிரி இருக்கான். ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே கேட்குறீங்க. இல்லை வான், உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, போங்க ஜிம்மன். அப்போ என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா வான்? அது இருக்கு, நான் ஒன்றும் மறைக்க விரும்பலை. உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே இஷ்டம் இருக்குது. அப்போது உன்னை கிஸ் பண்ணிக்கவா? ஜிம்மன் அது ப்ளீஸ். நீங்கள் அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே உங்கள் லிப்பில் அப்படியே அவனோட லிப்ஸை வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த கிஸ் அப்படியே பொறுமையாக அப்படியே லைக் அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி இருக்குது அந்த கிஸ். போக போக அந்த கிஸ் அப்படியே டீப்பன் ஆகுது. இப்போது உங்கள் லோவர் லிப்ஸை போட்டு பைட் பண்ணி நல்லா விளாண்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட விட்ட ரத்தமே வந்துடும், அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மன் ஜிம்மன் விடு ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. அப்புறம் அவன் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் கண்ணோட கண் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். தேங்க்யூ வான், இந்த கிஃப்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். சச் அ லவ்லி கிஃப்ட். போ ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறீங்க. அப்படியே விட்டால் லைக் எப்படி சொல்ல, பிடி உஷாவோட வேகமாக ஓடுவீங்க போல், அந்தளவுக்கு ஓடிட்டுருக்கீங்க. ஸோ லைக் அப்படியே ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நல்லா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. பக்கம் நீங்கள் அப்படியே லைக் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கிறீங்க. ஸோ உங்கள் மேலே டக்குன்னு யாரோ ஹோவர் ஆகுறாங்க. யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம்மையாக பயப்படுறீங்க. பிகாஸ் அவன் லைக் லைக் மங்கிக்குள்ளா ஹூடி, அதுக்கப்புறம் மாஸ்க்லாம் போட்டு மூஞ்சை மறைச்சிருக்கான். உங்களுக்கு லைக் யாருனே அடையாளம் தெரில. ஜிம்மனை கூப்பிடு, ஜிம்மன் ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்த ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே அவன் வாயை லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு கையில் வாயை அடைச்சிட்டு 2 கையுமே ஒரு கையில் பிடிச்சிட்றான். என்னை விட்டு, யார் நீ ப்ளீஸ் என்னை விட்டு. உன்னை எப்படி விடுவேன் வான்? யோர் மை அப்சஷன் வான். உன்னை விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்? ஐ லவ் யூ வான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிப்ஸை போட்டு செம்மையாக பைட் பண்ணுறான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே லைக் உங்கள் செஸ்ட் இருக்குல்ல, ஸோ அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களை அப்படியே லிப்ஸை பைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பக்கம் 2 பக்கமும் விளாண்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி கத்த ட்ரை பண்ணுறீங்க. முடியவே இல்லை. ஸோ அப்படியே லைக் அப்படியே விளாண்டுட்டு ஸோ இந்த பக்கம் அப்படியே கையை கட்டிடுறான். 2 கையுமே உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே கட்டிலோடு கட்டிடுறான். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்கள் வாயில் துணி வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே ஊன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் லோவர் பார்ட்டை வந்து அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். அங்கேயுமே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கூசுது, ஒரு மாதிரி அங்கேயும் பைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அங்கேயும் செஸ்ட்டுக்கிட்டேயும் ப்ளே பண்ணிவிட்டு தென் அப்படியே லெக்ஸ் பிட்வீன் வரான். வந்து செம்மையாக லைக் எப்படி சொல்கிறதுனா, அங்கேயுமே அப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ லைக்
அப்படியே கட் பண்ணி டெலகிராமில் பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க். தென் சேனல் அபவுட்லேயும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் செஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் தான் கண் முழிக்கிறீங்க. ஸோ அப்படியே கண் முழிச்சு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அது எல்லாமே கனவு மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் பாடியில் பெயின் இருக்குது. அந்த பைட் மார்க்ஸுமே இருக்குதான். ஸோ அப்படியே அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு அழுகுறீங்க, கத்துறீங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படியே லைக் இதை போய் ஜிமின்ட்ட சொல்லணும்னு தோணுது. ஆனால் அவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும். நீங்கள் அதனாலே வெளியிலே போகல. கிட்டத்தட்ட லைக் ஒரு 2-3 நாளாகவே நீங்கள் வெளியிலே போகல. சரி நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜிமினுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் இன்னுமே வரலன்னு சொல்லிட்டு சரி வந்து சும்மா தட்டி பார்ப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து நாக் பண்ணுறான். நீங்கள் ஃபஸ்ட்டு திறக்கல. சரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறான். அவன் மனசில் சரி நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு தோணுது. வயன் வயன் இருக்கியா வயன் வயன்? நீங்கள் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் ஜிமின் என்னாச்சு வயன்? எதுக்கு நீ இப்படி அழுதுருக்க? ஜிமின் என்ன மன்னிச்சிடு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறீங்க. பயங்கரமாக அழுகுறீங்க அவனை ஹக் பண்ணிட்டு. ஜிமின் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுலேருந்து எப்படி நீங்கள் அந்த ஃபீல் பண்ணிங்க, அந்த லைக் அவன் அந்த ஜன்னல் நின்னது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன வயன் இப்படிலாம் நடந்திருக்கு? முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல வயன், ஏன் இப்படி பண்ண? எனக்கு தெரியல ஜிமின். இல்லை பிரம்மையாக இருக்கும்னு நினச்சி என்னை யாரோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் தெரியுது இது உண்மை, என் பிரம்மை கிடையாதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் கன்சோல் பண்ணுறான். ஸோ லைக் நீங்கள் ரொம்ப தேம்பி அழுகுறீங்க. ஸோ ஜிமின் தான் லைக் எப்படின்னா தினமும் வந்து அவங்க கன்சோல் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படி இருப்பான். கிட்டத்தட்ட 1 month ஆகியிருக்கும். நீங்கள் லைக் காலேஜும் போயிருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணி பார்க்குறாங்க, நீங்களும் எடுக்கல. ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, நீங்கள் லைக் எதுவுமே சொல்ல, உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்கிறீங்க. என்கிட்ட சொல்லியிருந்தால் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாளுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு அதெல்லாம் மறக்க வைக்கிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு தெரியலனாலும் அவங்க ஹீல் பண்ணுறாங்க அந்த பெயினை. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து ஈவினிங் போகாமல் நைட் போகிறீங்க ஜிமினோட வீட்டுக்கு. ஜிமின் எப்போ வந்தாலும் இந்த ஜிமின் இருக்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி வீட்டை மெயின்டைன் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. சுற்றி உள்ளே இருக்க இடத்த பார்த்துட்ருக்கீங்க. பரவாயில்ல, நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஃபேன் பார்க்குறீங்க, கொஞ்சம் தூசியாக இருக்கும். ஸோ லைக் அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு இங்கே மேலே பார்த்துக்கிட்டு அப்படியே லைட்டாக சாயிறீங்க. அந்த ஸ்டூல் அந்த கால் உடஞ்சிருக்கும் போல் அப்படியே சாஞ்சு ஒரு பீரோ மாதிரி இருக்குது, அதில் போய் வேகமாக இடிக்கிறீங்க. இடிச்சு கீழே விழுந்துட்டீங்க நீங்கள். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முதுகு பிடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த மேலே பீரோ மேலே இருந்து ஏதோ சில இதெல்லாம் விழுது பொருள்லாம். அதை பார்த்தா அன்னைக்கு உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டால அவனோட ஹூடி, அதுக்கப்புறம் லைக் அந்த மாஸ்க்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கையெல்லாம் அப்படியே உதற ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அந்த நைட் அப்படியே ஞாபகம் வருது எல்லாமே. நீங்கள் பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இது எல்லாமே ஜிமின் தான் பண்ணணும். ஜிமின் அப்போ அன்னைக்கு நைட் வந்தது ஜிமின் தானா? ஜிமின் அந்த ஸ்டாக்கர் ஜிமினா? இல்லை, இருக்காது. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஏதோ ஒரு பதட்டத்தில் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் தேடுறீங்க. ஸோ அந்த பீரோ ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா யாரோ வந்து தும்முன்னு விழுறாங்க. அது பார்த்தா ஜிமின். ஜிமின் எங்க
எங்கே இருக்கானா? அ- அப்போ அப்போ என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது யார்?